வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமையில் வீற்றிருக்கிற எங்கள் பரலோக பரிசுத்தமுள்ள பிதாவே தெய்வமே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 5 மாதங்களாக நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை அற்புதமாக காத்து வழிநடத்தி 6வது மாதத்தையும் காண செய்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூன் மாதம் முதல் வாரத்தில் நாங்கள் எல்லாரும் ஆங்காங்கே வீடுகளிலே இருந்து உம்மை நாங்கள் ஆராதிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் பரிசுத்த ஆவியானவரே நீரே முன்னின்று பொறுப்பெடுத்து நடத்தி ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று அருமை ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஆராதனையை ஆசீர்வதிக்க கேட்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த திருத்துவ ஞாயிறு என்று சொல்லி நாம் ஆசரிக்கிறோம். திரியேக தேவனை போற்றி பாடும்படியாக பாமாலை பகுதியிலே 22வது பாமாலை தூய தூய தூயா சர்வ வல்ல நாதா என்ற பாமாலையின் 1, 2, 4 சரணங்களை பாடி நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம்.
மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் 34வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நெருங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முடிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்படுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. சதா காலங்களிலும் மகிமை இந்த ஜெப வேளைக்குள்ளாக நாம் கடந்து செல்லும்போது தாவீது ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே சவுலை விட்டு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனாலும் அவன் சொல்கிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். 15வது வசனத்தில், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. மறுபடியும் 17வது வசனத்திலே, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். இந்த நிச்சயத்தோடு கூட இந்த ஜெப வேளைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நெருக்கத்திலே அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு விடுதலை தருகிறார். நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு
திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த புதிய நாளுக்காக, இந்த புதிய மாதத்தில் எங்கள் தேவாதி தேவனுடைய பரிசுத்தமுள்ள சமூகத்தில் தேவனுடைய ஜனமாய் நாங்கள் கூடி வந்து எங்களுடைய நெருக்கத்திலே ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய செவிகள் எங்களுடைய கூப்பிடுதலுக்கு எப்போதும் திறந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நீரே தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் என்பதை நான் உணர்ந்தவர்களாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை பணிந்து கொள்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் சுவாமி. இதோ உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் வந்து காத்திருக்கிறோம். எங்களுடைய இல்லங்களிலே குடும்பங்களாக நாங்கள் கூடி உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எப்போது எங்களுக்கு விடிவு காலம் வரும், எப்பொழுது இந்த தடைகளெல்லாம் நீங்கும் என்று சொல்லி அநேக நாட்களாய் காத்திருக்கிறோம் சுவாமி. கர்த்தர் நீர் எல்லாவற்றையும் மறந்திருக்கிறீர். தடைகளெல்லாம் நீக்கி போடுகிற தேவனாகிய நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறீரே, அதுக்காக நன்றி சொல்கிறோம். இப்போது ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடும்படியாய் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். திருச்சபையின் ஊழியங்களுக்காக, திருச்சபையின் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியோர் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இம்மட்டும் எல்லா தீமைக்கும் விலக்கி நீர் காத்து கொண்டீர். அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்திலே கர்த்தர் எல்லாவித தடைகளையும் நீக்கி போட்டு ஒரு பெரிய விடுதலையோடு நாங்கள் மறுபடியுமாக வந்து இந்த ஆலய வளாகத்திலே தேவனுடைய ஜனமாய் நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை ஆராதனை செய்யவும் ஐக்கியத்திலே கலந்து கொள்ளவும் தக்கதான கிருபையை கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் வந்து கலந்து கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த சபையின் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இந்த சபையை சுற்றில் இருக்கிற இந்த சமுதாயத்தின் மக்களை நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. பலவிதமான கஷ்டத்தில் இருக்கிறார்கள் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் மறந்திருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தின் தலைவர்களுக்காக, உலகத்திலே இந்த வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே, இந்த மதுரை பட்டணத்திலும் சீக்கிரமாக இந்த தொற்று இல்லாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இதோ 10வது தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய சித்தத்துக்காக காத்திருக்கிற எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மறுபடியும் வேலைக்கு செல்லுகிற எங்களுடைய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, வியாபாரம் செய்கிறவர்களுக்காக கர்த்தருடைய பெரிதான ஆசீர்வாதம், அதோடு கூட உம்முடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை பேசப்போகிற உம்முடைய தாசன் மூலமாக நீர் எங்களோடு பேசும்படியாய், எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் உமக்கே ஏறெடுக்கிறோம். எங்கள் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலேயே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Jesus.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் வழியிலே. ஆமென். அருள்பணி பாடல்கள் புஸ்தகத்தில் 118வது பாடல், சாங் நம்பர் 118. வாசல் அண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்கு உன் உள்ளம் திறவாயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே, வாவென்று உன்னை அழைக்கிறாரே. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. ஆதரிப்பாரும் இல்லை என்றெண்ணி ஆதரை மீதினில் அலைந்திடுவாயோ. ஆதரிப்பாரும் இல்லை என்றெண்ணி ஆதரை மீதினில் அலைந்திடுவாயோ. காணாத ஆட்டை தேடி வந்த மேய்ப்பர் கண்டுன்னை மந்தையில் சேர்த்திடுவார், கண்டுன்னை மந்தையில் சேர்த்திடுவார். வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்றெண்ணி தற்பரன் தயவை தள்ளிடலாமோ. அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்றெண்ணி தற்பரன் தயவை தள்ளிடலாமோ. நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் நித்தியத்தை எங்கு நீ கழிப்பாய், நித்தியத்தை எங்கு நீ கழிப்பாய். வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. வழியும் சத்தியமும் ஜீவனும் இயேசு, வாசலும் மெய்ப்பனும் நாதனும் இயேசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் இயேசு, வாசலும் மெய்ப்பனும் நாதனும் இயேசு. இயேசு அல்லால் வேறு ரட்சிப்பில்லையே, ரட்சண்ய
வந்திடாயோ வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே வாவென்று உன்னை அழைக்கிறாரே வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Let the holy name of the Lord be glorified. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, Dear friends in Christ, நம்முடைய வாழ்க்கையிலே 5 மாதங்களை நிறைவு செய்து 6வது மாதத்திலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். we've come through the past 5 months and here we are in the 6th month. இன்று நாம் சிந்திக்கக்கூடிய செய்தியினுடைய தலைப்பு, The theme for our meditation this morning, இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய பழைய நிலைமைக்கு திரும்பி வருகிறதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். the theme talks about the prayer of Asaph, that talks about the prayer that says, Restore us, O God Almighty. 150 சங்கீதங்களிலே Out of the 150 Psalms, ஆசாப் 12 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். the songwriter Asaph writes 12 of those 150 Psalms. ஆசாப் என்பவர் ஒரு சிறந்த பாடகராக இருக்கிறார். We come to know that Asaph was a great singer, சிறந்த இசையமைப்பாளராக இருந்திருக்கிறார். probably a musician as well, ஞானதிருஷ்டிக்காரராக இருந்திருக்கிறார். also a man of wisdom. கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கக்கூடியவராகவும் இருந்திருக்கிறார். When the Ark of the Covenant was taken out, he used to go and sing these psalms. இன்னும் சொல்ல போனால், ஃபார் எக்ஸாம்பிளாக நம்முடைய திருச்சபையில் கூட திரு பான்சிங் அவர்கள் சிறந்த இசையமைப்பாளராக சிறந்த பாடகராக அவர் இருப்பது போல ஆசாப் அந்த நாட்களில் இருந்திருக்கிறார். It's just like our own choir master, Mr. Bonsing, who is such an expert in songs and music. Asaph was such a person in those times. இந்த 80வது சங்கீதத்தை 80th Psalm, 4 பிரிவாக நாம் பிரித்து படிக்கலாம். we can divide that into 4 parts. 1 முதல் 3 வசனங்கள் முடிய The first 3 verses, ஆசாப் தேவனிடத்திலே Asaph asks God, இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். he says what he wants from the Lord in the first 3 verses. 4 7 வசனங்கள் முடிய From the verse 4 up to 7, ஆண்டவர் இந்த மக்களுக்கு என்ன செய்தார் என்பதை சொல்லுகிறார். he also says that what God has done in the lives of the people of Israel. 8 17 வசனங்கள் முடிய From verse 8 right up to the 17th verse, இந்த ஜனங்கள் முன்பு எப்படி இருந்தார்கள் என்பதை குறித்து சொல்லுகிறார். the past life of the people of Israel is also depicted here. 18 19 வசனங்களிலே The last 2 verses 18 and 19, தேவ ஜனங்களுடைய தீர்மானத்தையும் ஒப்பு கொடுத்தலையும் சொல்லுகிறார். the decision of the people and their commitment is set forth here. முதலாவதாக First we look at this particular aspect. இஸ்ரவேல் மக்களை தேவன் எப்படி எகிப்திலிருந்து கொண்டு வந்து கானான் தேசத்திலே வைத்தார் என்பதை குறித்து சொல்லுகிறார். The first we look at how God brought the people of Israel out of Egypt and into the promised land Canaan. இந்த வேளையிலே நான் 8 11 வசனங்கள் முடிய மட்டும் நான் வாசிக்கிறேன். Let us read verses 8 to 11. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும்
தன் கிளைகளை நதிமிட்டாகவும் படரவிட்டது. Let me read from verse 8. You brought a vine out of Egypt. You drove out the nations and planted it. You cleared the ground for it, and it took root and filled the land. The mountains were covered with its shade, and the mightiest cedars with its branches. It sent out its bogs to the sea, its shoots as far as the river. யோசேப்பு என்ற தேவனுடைய மனிதன் எகிப்திலே இருக்கிற வேளையிலே, When Joseph was in Egypt, அவருடைய குடும்பத்தார் 70 பேர் எகிப்து தேசத்திற்கு போனார்கள். 70 members of his family came to Egypt. 400 வருஷங்கள் கழித்து, 400 years later, அதாவது சரியாக 430வது வருஷத்திலே, exactly after 430 years, 20 லட்சம் மக்களாக there were around 20 lakh people எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு அவர்கள் வந்தார்கள். Around 20 lakh people came from Egypt up to Canaan. கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக, Before they entered the promised land, Canaan, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறபடி, Deuteronomy chapter 7 and verse 1, இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக தேவன் 7 ஜாதிகளை துரத்திவிட்டார். the Bible tells us that God drove out 7 different kinds of nations out of the land of Canaan. அவர்கள் யாரார் என்றால், It's been listed out here in the first verse. ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் ஜாதிகளை துரத்திவிட்டு தேவ ஜனங்களை கானான் தேசத்திலே குடியமர்த்தினார். God brought the people of Israel into Canaan, and he drove out the Hittites, Girgasites, Amorites, Canaanites, Perizzites, Hivites and Jebusites. அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லும் பொழுது, When he talks about the people of Israel, அவர்களை திராட்சை கொடிமட்டாக என்று சொல்லுகிறார். he compares to that of a wine that was brought from Egypt. அதாவது மத்திய தரை கடல் மட்டாகவும், மத்திய தரை கடல் மட்டாகவும், It was a plain land, seaside, right up to the seas. அது மட்டுமல்ல, ஐபிராத்து நதி மட்டும் The river Euphrates, ஆண்டவர் இந்த மக்களை பரவ செய்து ஆசீர்வதித்தார். he made them spread out in all of these places. இப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன நடந்தது? What happened to such people? So they were so blessed. இந்த 80வது சங்கீதம் 12-13 வசனங்களிலே நாம் பார்க்கிற பொழுது, When you look at verses 12 and 13, இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. Why have you broken down the walls so that all who pass by pick its grapes? Boars from the forest ravage it, and the creatures of the field feed on it. ஏன் ஆண்டவர் பாதுகாப்பு என்ற அந்த அடைப்பை எடுத்து போட்டார்? ஏன் ஆண்டவர் காட்டு பன்றி என்ற பாபிலோன் தேசத்து ராஜாவும் மற்ற ராஜாக்களும் புறஜாதிகளும் வந்து இந்த இஸ்ரவேல் மக்களை நெருக்கினார்கள்? Why did God take the protection for his own people and brings wild animals and also the enemies? அது மட்டுமல்ல, It's not only that. 4-5 வசனங்களிலே பார்க்கிறோம். In verses 4 and 5, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர்? கண்ணீராகிய அப்பத்தையும் அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரை அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். O Lord God Almighty, how long will your anger smolder against the prayers of your people? You have fed them with the bread of tears. You have made them drink tears by the bowlful. ஏன் ஆண்டவர் அடைப்பை எடுத்தது மட்டும் அல்ல, இவர்களுக்கு கண்ணீரையே அப்பமாக, கண்ணீரையே உணவாக ஆண்டவர் கொடுத்தார் என்றால், God not only took his protection, but also he made them to cry tears, and that's what God allowed in the life of the people of Israel. ஆண்டவராகிய தேவன்
The Lord God Almighty, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களிலே, the book of Proverbs chapter 1 verses 23 and 24, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், if you had responded to my rebuke, இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், I would have poured out my heart to you, என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன், and made known my thoughts to you. நான் கூப்பிட்டும் I called you, நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், and you rejected me. நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. I stretched out my hand, but no one gave heed. ஆகையால் Therefore, 26-27 வசனங்களிலே, verses 25 and 26, நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து, I will laugh at your disaster. நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது I will mock when calamity overtakes you. ஆகடியம் பண்ணுவேன். When disaster sweeps over you like a whirlwind, when disaster and trouble overwhelm you. நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், When the very thing that you are afraid comes upon you. ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், When calamity overtakes you like storm. நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும், When disaster sweeps over you like a whirlwind, ஆகடியம் பண்ணுவேன். I will laugh at your disaster. என்னவென்றால், நான் நகைப்பேன். நீங்கள் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை என்றால், If you don't listen to my voice, I will laugh at you. நானும் உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன். I also will not give heed to your words. சில நாட்களுக்கு முன்பாக Some time ago, நான் வீட்டிலே தனிமையாக இருக்கிற பொழுது I was alone at home. நான் யோசித்து பார்த்தேன், I was thinking about some things. எப்பொழுது ஆண்டவரே இந்த லாக்டவுன் பீரியடு முடிவுக்கு வரும் என்று. I was thinking to myself, when will this lockdown be over? நாங்கள் எல்லாரும் ஆலயத்திலே ஒன்றாக கூடி, We want to gather in the church. உம்மை நாங்கள் ஆராதித்து, We want to worship you. குறிப்பாக And especially போதக ஜெப வேளையிலே when we are doing the pastoral prayer, நாம் எல்லாரும் எழுந்து நின்று we all used to stand together. அந்த தேங்க்யூ ஜீசஸ் என்ற அந்த பாடலை நாம் பாடுகிற பொழுது, When we sing that song, Thank You Jesus, எவ்வளவு மகிமையாக இருக்கும். how glorious it was. ஆனால் இப்பொழுதோ But now, ஆங்காங்கே வீடுகளிலே ஆராதித்து கொண்டு இருக்கிறோமே. we are only worshipping in our homes. இப்படி நான் சிந்தித்தது உண்டு. I used to think like this. இந்த வசனம்தான் என்னுடைய நினைவுக்கு வந்தது. This particular verse came to my mind. ஏனென்றால், Why? இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தது போலவே, Just like the Lord did to the people of Israel, நமக்கும் ஆண்டவர் செய்திருக்கிறார். the Lord also has done that same thing in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே In our lives, வழி விலகி when we go away from God, சீரில் இல்லாமல் செயல்படுகிற பொழுது, we do not walk with God. ஆண்டவர் நம்மை சிட்சித்து வழிநடத்துகிறார். In those times, God chastises our lives. அதனால தான் இந்த ஆசாப் என்ற தேவனுடைய மனிதன், That's why the songwriter Asaph, 80வது சங்கீதம் முதல் வசனத்திலேயே அவர் இப்படியாக தேவனை பார்த்து கதறுகிறார். the Psalm 80 and verse 1, he says this. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, Hear us, O shepherd of Israel, யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துகிறவரே, you who lead Joseph like a flock. செவிகொடும். Listen to our prayer. கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். Shine forth, you who sit enthroned between the cherubim. அது மட்டுமல்ல, Not only that, 3வது வசனத்திலே, in the 3rd verse, தேவனே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். restore us, O God. 4வது வசனத்திலே, In the 4th verse, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. the Lord God Almighty. 7வது வசனத்திலே, In the 7th verse, சேனைகளின் தேவனே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். restore us, O God Almighty. 14வது வசனத்திலே, The 14th verse, சேனைகளின் தேவனே O God, Lord Almighty, திருப்பி வாரும். return to us. 19வது வசனத்திலே,
In the 19th verse, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும். restore us, O Lord God Almighty. இப்படி 4-5 முறை 4 or 5 times in this particular psalm, ஆசாப் என்ற தேவ மனிதன் கர்த்தரிடத்திலே முறையிடுகிறார். Asaph raises up his prayer to the Lord. எதற்காக? The reason being, எங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வாரும் ஆண்டவரே என்று கெஞ்சுகிறார். Lord, please take us back and restore our lives. இந்த பகுதியிலே ஒரு 3 வார்த்தையை இந்த ஆசாப் பயன்படுத்துகிறார். Asaph uses 3 words to explain this. முதலாவதாக மேய்ப்பரே என்று சொல்லுகிறார். The first word he uses is, O shepherd. ஒரு மேய்ப்பன் A shepherd, தன்னுடைய ஆடுகளை he takes care of his flock. நல்ல பாதையிலே போஷிக்க வழிநடத்துகிறவரும், He takes care of them and leads them in the right path. ஆடுகளை பாதுகாக்கக்கூடியவரும், He protects his flock. ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடியவருமாக இருக்கிறார். A good shepherd also lays down his life for the flock. ஆகையினாலேதான் Therefore, அவர் மேய்ப்பரே என்று ஆண்டவரை அழைக்கிறார். so the first word Asaph uses is, O shepherd. இரண்டாவதாக கேருபீன்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே என்று சொல்லுகிறார். The second aspect that Asaph talks about is you who is enthroned between the cherubim, he says. ஏன் கேருபீன்கள் என்று ஆண்டவரை குறித்து சொல்லுகிற பொழுது, Why the Lord is seated among the cherubim? ஆதியாகமம் 3:24 வசனத்திலே, Genesis chapter 23, ஆதாமும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டிவிட்டு, Genesis chapter 3, when the Lord turns around Adam and Eve and asks them to leave the Garden of Eden, ஏதேன் தோட்டத்தை காப்பதற்கு, in order to protect the Garden of Eden, கேருபீன்களை காவல் வைக்கிறார். the Lord puts the cherubims in charge to guard the Garden of Eden. அது மட்டுமல்ல, Not only that, ஏசாயா 6:2-4 வசனங்கள் முடிய நாம் வாசித்து பார்ப்போமானால், the book of Isaiah chapter 6 and verses 2 to 4, ஏசாயா தீர்க்கதரிசி உன்னதத்தில் இருக்கிற தேவனை அவர் பார்க்கும் பொழுது கேருபீன்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவராக பார்க்கிறார். as he has this glorious vision of the Lord, he sees that the Lord is seated among the cherubims. இந்த கேருபீன்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, These cherubims, they listen to the voice of the Lord. மக்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். They give protection to the people. அது மட்டுமல்ல, Not only that, ஆசாப் என்ற தேவ மனிதர் ஆண்டவரை நோக்கி, the songwriter Asaph says, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லுகிறார். O Lord God Almighty, God of hosts, that's what he says. ஆண்டவர் ராணுவங்களின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். The Lord Almighty is also the Lord of hosts. ஏனென்றால், Why? சேனை என்பது Hosts, the word host means திரள் கூட்ட போர் வீரர்களை உள்ளடக்கியது. it is a huge army. திரள் கூட்ட மக்களை பாதுகாக்க A huge group of the cherubims, திரள் கூட்ட சேனைகளை அனுப்பி பாதுகாக்கும்படியாக கெஞ்சுகிறார். the Lord sends his hosts to give protection to his people. ஏனென்றால், Why? தேவன் நம்மை மேய்ப்பராயிருந்து காக்கிறார். Because he is our shepherd and that's why he protects us. கேருபீன்களாக இருந்து பாதுகாக்கிறார். He is enthroned among the cherubim and therefore he protects us. சேனைகளின் கர்த்தராக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். He is the Lord of hosts and that's how he protects us. ஆகையினாலே Therefore, ஆசாப் இங்கு தேவனிடத்திலே கெஞ்சி கதறுகிறதை பார்க்கிறோம். Therefore, Asaph raises up this cry of his heart to the Lord as he prays. எனக்கு அருமையானவர்களே, My dear brothers and sisters, இந்த 12 வாரங்களாக நாம் வீடுகளிலே இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு வருகிறோம். these past 12 weeks we've been worshiping from our homes. நாம் ஆண்டவரிடத்திலே கெஞ்சுவோமா? Let us look up and return to the Lord and look up to him. ஆண்டவரே, எங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வாரும். Lord, please restore us back to the normal self. அதற்காக
For that to happen, ரெண்டு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். we have to do two things. இந்த 80வது சங்கீதம் 18வது வசனத்திலே The 18th verse of this psalm, உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், then we will not turn away from you. எங்களை உயிர்ப்பியும், Revive us, அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். and then we will call on your name. இஸ்ரவேல் மக்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியதா இருந்தது. The people of Israel take a very important decision at this point. நாமும் இந்த நாட்களிலே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாக We இருக்கிறோம். too are called to take a decision about எப்படி this. என்றால், This should be our decision. கர்த்தருடைய கிருபையினாலே By the grace of God, ஆலயங்கள் திறக்கப்பட்டு the churches may be opened soon, ஆலயத்துக்கு கர்த்தரை ஆராதிக்க வருகிற பொழுது and we all will walk into the sanctuary of the Lord ஒரு புது அனுபவத்தோடு, with a renewed commitment, புது தீர்மானத்தோடு, a new determination, புது தரிசனத்தோடு, with a new vision, புது திட்டத்தோடு, with a new plan. தொடர்ந்து நான் கர்த்தரை ஆராதிப்பேன் என்று நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். We all should take this very important decision in our lives. அது மட்டுமல்ல, Not only that, நம்மை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். we should completely surrender ourselves to the Lord. எப்படி என்றால், How? நான் ரட்சித்த நாள் முதற்கொண்டு That from the time I've been saved by the Lord, இதுவரைக்கும் என்னை நீர் எப்படி வழிநடத்தி கொண்டு வந்தீர் என்று, O Lord, you brought me thus far in my life. நம்முடைய வாழ்க்கையை உய்த்து ஆராய்ந்து பார்த்து We should think about this and be thankful to the Lord. வேத வசனத்தோடு We should turn to the word of God. நம்மை சீர்படுத்திக் கொண்டு We should set right our things. நம்முடைய வாழ்க்கையை மறு சீராய்வு செய்து கொண்டு, One more time, we have to examine our lives. ஆசாப் சொல்லுவது போல Just like what Asaph says in this psalm. ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். We should commit our lives to the Lord. வருகிற நாட்களிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. We hope and pray that the Lord will do great things in the near future. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். Let us look to the Lord in prayer. வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமையில் வீற்றிருக்கிற எங்கள் பரலோக பரிசுத்தமுள்ள பிதாவே தெய்வமே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்திற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 80வது சங்கீதத்தை ஆசாப் என்ற ஒரு சிறந்த இசையமைப்பாளர் எழுதி உம்மிடத்தில் இந்த சங்கீதத்தை ஒப்பு கொடுக்கிற பொழுது இஸ்ரவேல் மக்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்கள் எதனாலே தேவனாலே தண்டிக்கப்பட்டார்கள், அதற்கு பிற்பாடு தேவன் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை எப்படி ஒரு தீர்மானத்தோடு திட்டத்தோடு தங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார்களோ, அதுபோல இந்த நாட்களிலே எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையை நாங்களும் மறுசீராய்வு செய்து பார்த்து உம்மிடத்திலே நாங்கள் திரும்பி, ஆண்டவரே, நாங்கள் சந்தோஷத்தோடு ஆலயத்திற்குள் பிரவேசித்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு பரத்திலிருந்து அருள் புரிந்து ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெபத்துக்காகவும் காணிக்கைகளுக்காகவும் நன்றி சொல்கிறோம். கடந்த 2 மாதங்களும் ஆராதனை நடைபெறாவிட்டாலும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அன்போடு கூட கரிசனையோடு கொடுத்த காணிக்கைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். நாம் தொடர்ந்து எதிர்பார்ப்போடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சீக்கிரமாக இந்த ஊரடங்கு முடிந்து நாம் மறுபடியுமாக ஆலய வளாகத்திலே வந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கவும் துதிக்கவும், அதோடு கூட சபை மக்களுடைய ஐக்கியத்திலே கலந்து கொள்ளவும் அதிக விருப்பத்தோடு காத்திருக்கிறோம். இதற்காக சபை மக்கள் ஜெபியுங்கள். இப்போதும் இந்த முடிவு பாடலை நாம் பாடும்போது ஒரு காணிக்கை எடுக்கப்படும். அதை நீங்கள் சேகரித்து வைத்து பின்னொரு நாளிலே வந்து சபையிலே சேர்க்கும்படியாய் கேட்டுக்கொள்ளும். நாம் கேட்ட சத்தியத்தின் சிந்தையோடு கூட மேய்ப்பன் போல முந்தி சென்று பாதுகாத்து வருவீர் என்று சொல்லி இந்த பாடலாசிரியர் சொல்லுவது போல, ரட்சா பெருமானே பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம் என்ற இந்த பாடலை பாடுவோம். அந்த நேரத்திலே நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவருக்கு நாம் செலுத்துவோம்.
ரக்ஷா பெருமானே பாரும், புண்ணிய பாதம் வந்தியோ, சுத்தமாக்கி சீரை தாரும், தேடி வந்து நிற்கிறோ. இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோ. மேய்ப்பன் போல முந்தி சென்றோம், பாதுகாத்தும் வருவே. ஜீவ தண்ணீரண்டை என்றும் இலை பார செய்குவே. இயேசுநாதா, இயேசுநாதா, மேய்ச்சல் காட்டி போஷிப்பீ. இயேசுநாதா, இயேசுநாதா, மேய்ச்சல் காட்டி போஷிப்பீ. ஜீவ கால பரியந்தம் மேய்த்தும் காத்தும் வருவே. மேன்று மோட்சமேரானந்தம் தந்து வாழ செய்குவே. இயேசுநாதா, இயேசுநாதா, ஒளிகாலம் வாழ்விப்பீ. இயேசுநாதா, இயேசுநாதா, ஒளிகாலம் வாழ்விப்பீ. இந்த காணிக்கைகளுக்காக நாம் ஜெபிக்கும்போது பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற தேவ பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். திருமதி அன்பு சுரேஷ்குமார், ஆர்ஜே டேனியல் கிஃப்ட்சன், திருமதி ஷீலா ஜஸ்டிஸ், திருமதி விஜயா பிரேம்குமார், திரு டேனியல் செல்லக்குமார், திரு கே துரைராஜ், திரு எல் ஹென்றி கிருபா. திருமண நாளை கொண்டாடுகிறவர்கள் திருமதி அஸ்விந்த் சாலமன், திருமதி ஆனந்த செல்லப்பா. இவர்களுக்காகவும் இந்த காணிக்கைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த புதிய மாதத்திலும் நீர் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற கிருபைக்காக நன்றி சுவாமி. சீக்கிரமாக நாங்கள் ஒரு விடுதலையோடு கூட ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதனை செய்ய நீர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். காணிக்கை கொடுத்த ஒவ்வொருவரையும் இந்த காணிக்கைகளையும் ஆசீர்வதியும், இந்த சபையின் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற தேவ பிள்ளைகளை நம்முடைய கருத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு கர்த்தருடைய எல்லா நன்மையான ஆசீர்வாதங்கள் நிறைந்த உடைய பாதுகாப்பு நிறைந்த ஆண்டாக இருக்க நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலேயே கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக.
நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.